வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது பெரும்பாலும் வான்வழியே பயணிக்கும் பிரதமர் மோடி உக்ரைன் செல்ல ரயிலை பயன்படுத்தியது ஏன்? அந்த ரயிலில் உள்ள வசதிகள் என்னென்ன? அதற்கான முக்கியத்துவம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். போர் நீடிக்கும் யுக்ரைனில் வான் போக்குவரத்துக்கான தடைகள் உள்ளன. மீறி பறந்தால் வானூர்திகள் தாக்கப்படும் அபாயம் இருக்கிறது. போர் தீவிரத்துடனேயே தொடர்வதால் சாலை போக்குவரத்தும் சாத்தியமில்லை. இதனால் உலக தலைவர்கள் யுக்ரைன் வருவதற்கான வழியாக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகிறார் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி. உலக தலைவர்களின் வருகைக்காக பயன்படுத்தப்படும் ரயில் ஃபோர்ஸ் 1 ரயில் அதிநவீன பாதுகாப்பு வசதிகளை கொண்டது. அத்துடன் அழகான வேலைப்பாடுகளுடன் அனைத்து ஆடம்பர வசதிகளுடன் கூடியதாக இருக்கிறது. ரயிலில் பயணித்தபடியே ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கு ஏற்ப எக்ஸிகியூட்டிவ் லெவல் வசதிகளுடன் ரயில் பெட்டி வடிவமைக்கப்பட்டதாக இருக்கிறது. நீண்ட மேசைகளை கொண்டதாகவும் வசதியான மெத்தைகளுடன் கூடிய அமரும் நாற்காலிகளுடன் கூடியதாகவும் இருக்கிறது. தொலைத்தொடர்பு பாதிக்காத வகையிலும் மிகச் சவாலான சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் வகையிலும் இந்த ரயில் இருக்கிறது. கண்காணிப்பு வசதிகள், தொலைத்தொடர்பு இணைப்புகள், வெளியில் உள்ள சூழலை கண்காணிக்கும் சிறப்பு பாதுகாப்பு படையினருடன் கூடியது ரயில் ஃபோர்ஸ் 1. பாதுகாப்புக்காக ஆயுத வசதிகளுடன் கூடிய இந்த ரயிலில் ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினரும் இருக்கிறார்கள். உணவு தயாரிக்கும் பகுதியுடனும் வசதியாக உறங்குவதற்கான பகுதியுடனும் கூடிய இந்த ரயில் 2014ஆம் ஆண்டு கிரீமியா பிராந்தியத்துக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக தயாரிக்கப்பட்டது. ரஷ்யா தன்னுடன் கிரீமியாவை இணைத்த பின் அந்த ரயிலை உலக தலைவர்கள் வருவதற்காக பயன்படுத்தி வருகிறது யுக்ரைன். போர் முனையில் ஆடம்பரமான ரயில் சேவையை செயல்படுத்துவது மிக கடினம். போர் காரணமாக மின்சாரம் துண்டிப்பு, ரஷ்ய தாக்குதல் அச்சத்துக்கு மத்தியில் ரயில் சேவைகளை திறம்பட செயல்படுத்தி வருகிறது யுக்ரைன். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலரும் ரயில் ஃபோர்ஸ் 1 ரயில் மூலமே யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டனர். தற்போது இந்த வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இணைந்துள்ளார்.